கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே தியானித்த வேத பகுதி 1 சாமுவேல் அதனுடைய 17ஆம் அதிகாரம் அதனுடைய 45வது வசனம். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலினுடைய ராஜாக்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த வசனத்தை நான் தியானித்த பொழுது ஆண்டவர் கற்றுத்தந்ததான ஒரு வார்த்தை என்ன என்று சொன்னால், அவன் தாவீது பெலிஸ்தியனை யுத்தம் பண்ண போகிறதான அந்த வார்த்தை. அப்பொழுது நல்லா கவனிக்கணும். இங்கே பார்க்கும் பொழுது எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, பெலிஸ்தியனான ஒரு இராணுவ தலைவனாயிருந்த இந்த கோலியாத் இஸ்ரவேலுக்கு விரோதமாக, ஏனென்று சொன்னால் அவன் இராணுவத்தின் தளபதி. இந்த இராணுவத்தின் தளபதியான கோலியாத் இஸ்ரவேலுக்கு விரோதமாக, இஸ்ரவேலின் ஜனங்களுக்கு விரோதமாக இப்பொழுது தனித்து என்னிடத்தில் யார் யுத்தம் செய்ய வர உங்களால் கூடும் என்று சொல்லி அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தத்துக்காக தயாராய் இருந்த பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் பயப்படுத்தும்படியாய் இந்த கோலியாத்து இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி வருகிறான். என்ன சொல்லுறான் தெரியுமா? உங்களில் எவன் பலசாலியோ, நீங்கள் படையோடு அல்ல, உங்களில் எவன் பலசாலியோ அவன் என்னோடு யுத்தம் பண்ண வரட்டும் என்று சொல்லி இந்த கோலியாத்து ஒரு அழைப்பை இஸ்ரவேலுக்கு நேராய் விடுகிறான். ஆனால் இந்த அழைப்பை இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்ட பொழுது என்ன செய்தார்கள் தெரியுமா? நல்லா கவனிக்கணும். இவனுடைய அழைப்பை கண்டு பயந்தார்கள். ஏன் என்று சொன்னால் அவன் 6 அடி ஒரு ஜானமுடையவனாய் இருந்தான். இவன் அதிக பலசாலியாய் இருந்தான். இவனை கண்டு எல்லா ஜனங்களும் பயந்தார்கள். ஏன் பயப்பட காரணம் என்ன சொன்னா, இவன் பலன் உள்ளவனாய் இருந்தான். எல்லா பேரை விட இந்த பெலிஸ்தியனிலே இவன் பலன் உள்ளவனாயிருந்தான். இந்த கோலியாத்தை குறித்து இஸ்ரவேல் ஜனங்கள் கலக்கமடைந்தார்கள். நல்லா கவனிக்கணும். அப்போ கலக்கமடைந்து இருக்கும் பொழுது இங்கே தாவீதை நம்மால் கண்டுகொள்ள முடியும். தாவீதோடு கர்த்தர் இருந்ததை நாம் பார்க்க முடியும். நல்லா பார்க்கும் பொழுது தாவீது என்ன செய்தான் என்றால், தன் தகப்பனின் சில ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். தாவீது என்ன செய்தான்? ஆடு மேய்க்கிறவனாய் இருந்தான். ஆனால் யுத்தத்திலே அவன் பயிற்சி பெறவில்லை. ஆனால் தாவீது ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அப்பொழுது தாவீதினுடைய தகப்பன் ஈசாய் அவன் சொல்லுகிறான், பாருங்க, நீ உன் சகோதரர்கள் யுத்தத்துக்காக போயிருக்கிறார்கள், யுத்தத்துக்காக உதவி செய்ய போயிருக்கிறாங்க. நீ போய் உன் சகோதரர்கள் நலமாய் இருக்கிறார்களா, அவங்க உடல்நிலை எப்படி இருக்கிறது, அவர்களுக்கு உணவு கொண்டு கொடு என்று சொல்லி இந்த ஈசா தன் பிள்ளையை தாவீதை அனுப்புகிறான். எங்கே அனுப்புகிறான்? இஸ்ரவேலின் படைக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தத்துக்காக ஆயத்தமாயிருக்கிறார்கள். அந்த யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட ஜனங்களின் நடுவிலே இந்த தாவீது கடந்து போகிறார். தாவீது கடந்து போய் அங்கே நலம் விசாரிக்கிறார். தன் சகோதரர்களை பார்க்கிறான். எல்லாம் நன்றாய்தான் இருக்கிறது. அப்பொழுது இந்த கோலியாத் இப்பொழுது ஒரு அழைப்பு விடுகிறார், என்னோடு யுத்தம் பண்ண யார் ஆயத்தம்? நல்லா கவனிக்கணும். அப்போ யுத்தம் பண்ணுவதற்கு யார் ஆயத்தம் என்று சொல்லி தாவீது நிற்கும் பொழுது அங்கே இஸ்ரவேலுக்கு இந்த பெலிஸ்தியனாகிய கோலியாத் அழைப்பு விடுத்தான். அழைப்பு விடுத்தப்போ எல்லா ஜனங்களும் பயந்தார்கள். எல்லா ஜனங்களும் கலக்கம் அடைந்தார்கள். இந்த வார்த்தைகளை கேட்டு கேட்டு இஸ்ரவேல்கள் ஜனங்கள் கலக்கம் அடைந்து அவர்கள் பயந்தார்கள்.
அல்லேலூயா. அப்போ இந்த பெலிஸ்தியனுடைய வார்த்தைகள் இஸ்ரவேல் ஜனங்களை கலக்கமடைய வைத்தது. ஏன் தெரியுமா? இந்த கோலியாத் பலனுள்ளவனாயிருந்தா, பலசாலியாயிருந்தா, யுத்தத்திலே தைரியம் உள்ளவனாயிருந்தா, இவனை ஜெயிப்பதற்கு எந்த மனிதனாலும் முடியல்ல, எந்த மனுஷனாலும் முடியாத பட்சத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்வதென்று சொல்லி அன்றைக்கு சவுல் ராஜாவாயிருந்தா, இஸ்ரவேலிற்கு ராஜாவாக சவுல் இருந்தார். ஆனால் சவுலாலும் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அப்பொழுது கலக்கமடைந்து கொண்டிருந்தார்கள். நல்லா கலங்கி போய் இருந்த வேளையில இப்போ தாவீது அங்க போய் நிற்கிறாரு. தாவீது போய் நிற்க ஆண்டவருடைய சித்தம். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். தாவீது என்ன செஞ்சு கொண்டிருந்தா? ஆடு மேய்த்து கொண்டிருந்தா. இப்போ இந்த கோலியாத்தின் அழைப்பு தாவீதின் இருதயத்தை நோகடித்தது. எப்படி நீ இஸ்ரவேல் ஜனங்களை, தேவனுடைய ஜனங்களை நீ எப்படி பரியசிக்கலாம் என்று சொல்லி இவன் யுத்தத்துக்காக ஆயத்தமாகிறான். ஆனால் இவனுடைய சகோதரர்கள் கடந்து வந்து, நல்லா பாருங்க, அதனுடைய 28வது வசனத்துல அங்க பாருங்க, வனாந்திரத்திலே அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் பச்சம் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா நீ வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். சகோதரன் இப்போ வந்து தாவீதுக்கு கண்டிப்பு போடுறா. நீ உன்னை அழைச்சதிங்க யாரு? உன்னை யுத்தத்துக்கு தயார் பண்ண சொன்னது யாரு? நீ என்னத்துக்கு இங்க வந்த? நீ எதற்காக இங்க வரணும்? உன்னுடைய வேலையை நீ செய், உனக்கு தந்த வேலையை நீ செய் என்று சொல்லி அந்த ஆடுகளை எங்கே விட்டாய் என்று சொல்லி இப்ப தாவீதினிடத்திலே தன் சகோதர கேட்கிறாங்க. அப்போ தாவீது அவன் ஆடுகளை மேய்த்தாலும் அது ஆண்டவருடைய சித்தம். நல்லா கவனிக்கணும். தாவீது யுத்தத்துக்கு பயிற்சிக்கலையா? தாவீது யுத்தத்தில் பயிற்சி இல்லாத ஒரு இளைஞன் தான். ஆனா இப்போ இந்த கோலியாத்தை ஜெயிக்க தாவீதுக்கு ஜெயிக்கணுங்கிற ஒரு ஆழமான ஒரு பலன் கடந்து வந்தது. நல்லா கவனிக்கணும். ஏன் பலன் வர காரணம்? பெலிஸ்தியனை ஜெயிக்க எந்த இஸ்ரவேல் ஜனங்களாலும் முடியல. ஆனா ஒரு ஆடு மேய்க்கிற தாவீது துணிகரம் கொண்டது எதற்கு? நல்லா கவனிக்கணும். ஆனா நல்லா கவனிக்கணும். இப்ப கவனிக்கணும். தாவீதோடு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் உண்டாயிருந்தது. அல்லேலூயா. இப்போ சவுலிடத்துல சொல்றான், நான் ஆயத்தம் படுறேன். எதுக்கு ஆயத்தம் படுறேன்? நான் இந்த கோலியாத்தை ஜெயிப்பதற்காய் ஆயத்தம் கொள்ளுகிறேன். இவனோடு யுத்தம் பண்ணுவதற்கு நான் ஆயத்தமாகிறேன் என்று சொன்னப்போ சவுல் சொல்றாரு, உன்னால முடியுமா? உன்னால எப்படி ஜெயிக்க முடியும்? நீ இளைஞனா இருக்கிறாயே, உன்னால எப்படி இந்த கோலியாத்தை ஜெயிக்க முடியும்? எங்களாலே கூடாமல் போயிட்டேன். ஆனாலும் இப்ப பாருங்க, தாவீது சொல்றா, ஒரு நாளைக்கு நான் கொஞ்சம் ஆடுகளை தான் மேய்ச்சேன், ஒரு நாளைக்கு சிங்கம் கடந்து வந்து, ஒரு நாளைக்கு கரடி கடந்து வந்து நான் அவைகளை ஜெயித்தேன். அல்லேலூயா. என் தேவன் நம் கைகளை யுத்தத்துக்கும் போருக்கும் பழக்கி வைக்கிறவர். நல்லா கவனிக்கணும். ஐயா, தாவீது யுத்த பயிற்சி எடுக்கல. அவனுக்கு யுத்தத்தை குறிச்ச என்னன்னு தெரியாது. ஏன்னா சின்ன வயசுல அவங்க அப்பா நினைச்சது என்ன தெரியுமா? இவன் சின்னவனா இருக்கிறதுனால இவனுக்கு செய்ய வேண்டிய கழிவுள்ள வேலையை தான் கொடுத்தாரு. என்ன தெரியுமா? ஆடுகளை நீ மேய்த்தா போதும். ஐயா, இவனை நம்பினது எத்தனைக்கு தான் நம்பினாங்க? இவங்க அண்ணன் எவ்வளவுக்கு தான் இவனை நம்பினாங்க? இவங்க அப்பா எவ்வளவுக்கு தான் இவனை நம்பினாங்க? பாருங்க, அப்பா நம்பினது என் பிள்ளை ஆடு மேய்த்தா போதும். என் சகோதரன் நினைச்சாங்க, என் தம்பி என்ன எங்களை விசாரிச்சா போதும், எங்களோடு எங்க வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சா போதும்னு ஜனங்க நினைச்சாங்க, சகோதரன் நினைச்சாங்க, தகப்ப நினைச்சா. ஆனா கர்த்தர் தாவீதை அதிகமா நினைச்சாரு. அல்லேலூயா. யாரும் நினைக்காத வண்ணமா தாவீதை கர்த்தர் நினைத்தார். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு நம்மை கர்த்தர் பழக்குவிக்கிறவர்.
ஐயா ஐயா நல்லா கவனிக்கணும். தாவீது யுத்த பயிற்சி ஒண்ணு எடுக்கல, கோலியாத்தோடு யுத்தத்துக்கு போக யுத்த பயிற்சி எடுக்கல. அவன் செய்த வேலையிலே உண்மையாயிருந்தபடியினா, அவன் செய்த வேலையிலே உண்மையாயிருந்தா, அப்போ அவன் செய்த வேலையிலே கர்த்தர் அவனை என்ன செய்தா? பயிற்சிவித்தார். இன்னைக்கு நம்மையும் கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? சில சூழ்நிலைகளை கொண்டு வந்து நம்மை பயிற்சிவிக்கிறார். ஏன் தெரியுமா? நாம் சத்துருக்களை ஜெயிப்பதற்கு, நமக்கு விரோதமாய் வருகிற போராட்டங்களை ஜெயிப்பதற்கு இன்றைக்கு கர்த்தர் விரும்புறது என்ன தெரியுமா? என் பிள்ளைய நான் பயிற்சிவிக்கணும். எதற்காக பயிற்சிவிக்கணும்? பாவத்தை ஜெயிப்பதற்கு அவனை பயிற்சிவிக்கணும், சாபத்தை ஜெயிப்பதற்கு பயிற்சிவிக்கணும், சத்துருவின் கோர பிடி இருந்து விடுதலை ஆக்குவதற்கு அவனை பயிற்சிவிக்கணும் என்று சொல்லி நம்மை சின்ன வேலையை தந்து நம்மை உருவாக்குகிறான். இப்போ தாவீத கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு? பயிற்சிவித்தாரு. அன்னைக்கு கரடிய, அன்னைக்கு சிங்கத்தை கொடுத்து அவனை பயிற்சிவித்தாரு. அவன் சிங்கத்தை மேற்கொண்டதுனால, கரடிய மேற்கொண்டதுனால இந்த கோலியாத்த இந்த தாவீது என்ன நினைச்சிட்டான் தெரியுமா? அற்பமா நினைச்சிட்டா, இவனை என்னால் ஜெயிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நாம் பயிற்சிவிக்கப்படவில்லை என்றால் சில போராட்டத்தை பார்த்து நம்ம என்ன செஞ்சிடறோம்? விழுந்து போயிடுறோம். சில பிரச்சனைகள் கடந்து வந்த உடனே சோர்ந்து போயிடுறோம். அப்போ ஆண்டவர் நம்மை பயிற்சிவிக்கிறது நன்மைக்கு. உன்னை பயிற்சிவிக்கிறது நன்மைக்கு. அது நன்மையாய் மாறும். தாவீது நினைச்சிருப்பாரு, ஐயா என் தகப்பன் ஒரு கொஞ்சம் ஆடுகளை தான் மேய்க்க வச்சாரு. ஆனா கர்த்தர் அந்த ஆடுகளின் மூலமா தாவீதை பயிற்சிவித்தார். எதற்கு பயிற்சிவித்தார்? இப்படி ஒரு கோலியாத்தை ஜெயிப்பதற்காக. தேவனுடைய பிள்ளைகளை அடிமைப்படுத்திய பெலிஸ்தியனை ஜெயிப்பதற்காக தாவீதை பயிற்சிவிக்க கூடுமானா, இன்றைக்கு உங்களையும் என் கர்த்தர் பயிற்சிவிப்பதற்கு வல்லவராயிருக்கிறார். நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் நம்மை பயிற்சிவிக்கிறார். எதற்கு தெரியுமா? நம் எதிராளியான சாத்தானை ஜெயிப்பதற்கு. அல்லேலூயா. இப்போ பாருங்க, யுத்தத்துக்காக போகிறோம். யுத்தத்துக்காக யுத்த ட்ரெஸ்கள், அணிவலங்கள் எல்லாத்தையும் ராஜா அணிந்துட்டார், அணிந்து கொடுத்துட்டார். ராஜா இடத்துல இருந்த அவனுடைய கத்தியை அவனிடத்துல கொடுத்துட்டார். ஆனா இவன் தாவீது நடந்து பார்த்தப்போ இது அவனுக்கு என்ன செய்யல? அவன் பலவின பழக்கத்திலே இது வித்தியாசமா இருந்த. என்ன தெரியுமா? இப்படி போனா என்னால என்ன செய்ய முடியாது? ஜெயிக்க முடியாது. அப்போ அவன் எப்படி சிங்கத்தையும் கரடியையும் அவன் ஜெயித்தானோ அப்படி கர்த்தர் அவனை பழக்க வைத்தார். அப்போ இப்ப பாருங்க, தாவீது போய் 5 கூடாங்கற்களை எடுத்துட்டு அவன் அப்படியே கவனம் கொண்டுட்டு போய் இப்போ கோலியாத்துக்கு முன்பு நிற்கிறான். யான் நிற்கிறான் தெரியுமா? கோலியாத்தை ஜெயிக்கணும். இப்போ கோலியாத்து அவன் ஆர்மி ட்ரெஸ்ஸும் போட்டு எல்லா ஆயத்தத்தோடு வந்திருக்கிறான். இந்த கோலியாத் இந்த தாவீதை பார்த்தப்போ நகைத்தான். அல்லேலூயா. நீ என்ன எதற்கா வந்திருக்கிற? நாய் என்று நினைத்து வந்தாயோ? கோலியாத்தை நாய் என்று நினைத்து வந்தாயோ என்று கோலியாத்து தாவீதிடத்தில் கேட்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு புறாக்களுக்கும் கொடுப்பேன் என்றான். என்ன சொன்னான் தெரியுமா? உன் தலையை துண்டித்து உன் சரீரத்தை என்ன செய்வேன்? புறாக்களுக்கும் விலங்குகளுக்கும் காட்டு பறவைகளுக்கும் உன்னை கொடுப்பேன்னு சொன்னான். ஆனா நல்லா கவனிக்கணும் ஐயா. இங்கதான் இப்போ தாவீது தன் விசுவாசத்தின் மூலமாய் தன்னிடத்தில் இருந்த பலன், அவன் எப்படி போறான் தெரியுமா? தன் பலத்தினால் அல்ல, அங்க போறான் தேவ பலத்தினால். அவன் சொல்றான் பாருங்க, கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். ஐயா, இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்தது என்ன தெரியுமா? அவரவர் பலனை. ஆனா தாவீது நன்றா தெரியும், என் பலத்தினால் போனா
இந்த கோலியாத்தை ஜெயிக்க முடியாது. இந்த கோலியாத்தை என்னால் ஜெயிக்க முடியாது. அப்போ தாவீது என்ன சொல்றான் தெரியுமா? கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். அவர் நாமத்தினாலே அவனிடத்தில் போனான். ஒரு கல்லை எடுத்து அவன் நெற்றியில் அடித்த பொழுது கோலியாத் முகம் குப்புற விழுந்தான். முகம் குப்புற விழுந்ததினால தாவீது பட்டயத்தை எடுத்து வெட்டி அவனை ஜெயித்தான். அல்லேலூயா. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு நம்முடைய பலத்தை பார்த்து நாம் பலத்தினால் அநேக காரியங்களை நாம் செய்கிறோம். அநேக தோல்விகள் காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய பலத்தினால் செய்தது. ஐயா, இது எனக்கு பலன் இருக்கு, என்னால் செய்ய முடியும்னு சொல்லி நினைச்சு நம்ம என்ன செய்கிறோம்? ஆனா தோல்விகள் கடந்து வருகிறது. ஏன் தெரியுமா? நம்முடைய மாம்சத்தின் பலத்தினால் செய்ததினால். ஐயா, தாவீதோடு பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அவனை உற்சாகப்படுத்தினார். மீண்டும் சொல்ல வேண்டுமானா, அவன் கர்த்தரின் நாமத்தினாலே அவனை ஜெயித்தான். இன்னைக்கு நம்மை கடந்து வருகிற கோலியாத்தை, நம்மை கடந்து வருகிற சத்துருக்களை, நம் குடும்பங்களுக்கு விரோதமாய் போராடுகிற போராட்டங்களை நாம் ஜெயிக்க வேண்டுமானா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மட்டுமே ஜெயம் உண்டு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மட்டும்தான் ஜெயம் உண்டு. இன்னைக்கு நம்முடைய பலத்தினால் ஏதாவது செய்கிற காரியங்கள் ஜெயமாய் முடியாதையா. இன்னைக்கு நீர் தீர்மானிக்கணும் என்ன தெரியுமா? என் இயேசுவின் நாமத்தினால் நான் ஜெயிப்பேன். என் இயேசுவின் நாமத்தினால் இந்த தடைகளை ஜெயிப்பேன். என்னுடைய வேலைக்கு தடையாய் வருகிற தடைகளை இயேசுவின் நாமத்தினால் ஜெயிப்பேன். பெலிஸ்தியனான சத்துருவை இயேசுவின் நாமத்தினால் ஜெயிப்பேன் என்று சொல்லி நீ உனக்குள் ஒரு ஆழமான விசுவாசம் இருக்கணும். விசுவாசம் இருக்குமானா நீ ஜெயம் கொள்ள முடியும். அல்லேலூயா. நீ ஜெயம் கொள்ள முடியும். உன்னை ஜெயம் கொள்ள செய்கிற கர்த்தர். பெலிஸ்தியனை அந்த தாவீது சிறியவனால் ஜெயிக்க கூடுமானா, இன்னைக்கு நீ இயேசுவின் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு அவர் நாமத்தினாலே எதை கேட்டாலும் தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். நீ அவர் நாமத்தை நம்பணும். நீ உன் பலத்தை அல்ல, உன் பலத்தை நம்புறது. என் பலவீனத்தில் அவர் பலன் எனக்கு பூரணமாய் விளங்கும். கிறிஸ்து என்னோடு இருக்கிறதுனா எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அவரை பிடிக்கணும். இந்த நாட்களிலே நம்முடைய பலத்தை அல்ல பிடிக்கிறது. இந்த வாலிப நாட்களிலே அவருடைய பலத்தை பிடிக்கணும். இந்த பாவத்தை என்னால் ஜெயம் கொள்ள முடியல ஆண்டவரே. அப்பா, இந்த சத்துருக்களை என்னால் ஜெயம் கொள்ள முடியலை. இந்த வாலிப நாட்களிலே இதை என்னால் கடந்து போக முடியலைன்னு சொல்லி நாம் கர்த்தரை பிடிப்போமானா, அவருடைய நாமத்தை பிடிப்போமானா, நம்மை ஓவர் கம் பண்ணுவதற்கு, நம்மை அந்த பாவத்தில் இருந்து வெளியே கொண்டு வருவதற்கு தேவன் வல்லவராயிருக்கிறார். இன்னைக்கு அவருடைய பலத்தை நம்பணும். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் கர்த்தர் நம்மை தப்புவிப்பா. இன்னைக்கு நீ அவரை விசுவாசிக்கணும். மனுஷனை அல்ல விசுவாசிக்கிறது, மனுஷனை அல்ல நம்புகிறது, மனுஷனுடைய பலத்தை அல்ல நம்புறது. யாருடைய பலத்தை நம்பணும் தெரியுமா? தேவனுடைய பலத்தை நம்பணும். அல்லேலூயா. கோலியாத்தை கண்டு எல்லாரும் பயந்தாங்க ஐயா. கோலியாத்தினுடைய அவனுடைய பலத்தை கண்டு எல்லாரும் பயந்தாங்க. ஆனா அற்பமாய் எண்ணப்பட்ட தாவீது அவனை ஜெயித்தான். தாவீதுக்கு நல்லா தெரியும், என் பலத்தினால ஜெயிக்கல, என் பலத்தினால நான் ஜெயிக்கல, தேவ பலத்தால் ஜெயித்தேன். அல்லேலூயா. அதான் சொல்றாரு பாருங்க, அங்கே சொல்றாரு, என்னால் முடியாதுதான், ஆனா கர்த்தரின் நாமத்தினால் நான் வந்தேன். உன்னை பேஸ் பண்ணுவதற்கு என் பலத்தினால முடியாதுதான், ஆனா நான் கர்த்தரின் நாமத்தினால் வந்தேன், உன்னை ஜெயிப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னும் மாம்சத்தை ஜெயிக்க முடியலையா? உலகத்தை ஜெயிக்க முடியலையா? பாவத்தை ஜெயிக்க முடியலையா? இன்னைக்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, என் பலத்தினால என்னால ஜெயிக்க முடியல, உன் பலத்தினால நான் ஜெயிக்கணும், உன் பலத்தினால நான் ஜெயிக்கணும், உன் நாமத்தினால என்னை மேற்கொள்ளுகிற பாவத்தை நான் ஜெயிக்கணும் என்று சொல்லி நாம் நம்மை ஒப்பு கொடுக்கணும். வாலிப பிள்ளைகளே, நீங்க உங்களை ஒப்பு கொடுக்கணும். என்ன தெரியுமா? என் பலத்தினால முடியல ஆண்டவரே, ஜெயிக்க என் பலத்தினால முடியல ஆண்டவரே, நான் விழுந்து போயிடுறேன்,
நான் சோர்ந்து போயிடுறேன், நான் செய்யண்டான்னு தான் நினைக்கிறேன். ஆனாலும் எனக்குள் வருகிறதான பலவீனங்கள் என்னை செய்ய வைக்கிறது, பாவத்தில் தள்ள வைக்கிறது, தேவனை விட்டு தூரமாக்க வைக்கிறது. இன்னைக்கு பாதிவ தம்பி தங்கச்சியே, நீ உன்னை ஒப்பு கொடுப்பாயானா அவருடைய பலன் உன்னை தாங்கும், அவருடைய பலன் உன்னை மேற்கொள்ளும், அவருடைய பலன் உன்னை பாவத்தில் இருந்து வெளியே கொண்டு வரும், அக்கிரமத்தில் இருந்து வெளியே கொண்டு வரும், துன்மார்க்க அனுபவத்தில் இருந்து வெளியே கொண்டு வரும், மதுவான பழக்கத்தில் இருந்து வெளியே கொண்டு வரும், போதைக்கு வெளியே கொண்டு வரும். அவருடைய பலன் உனக்கு வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அற்பமான ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றுகிற கர்த்தர். ஐயா, உன்னை நீங்க ஒப்பு கொடுக்கணும். நீங்க ஒருவேளை உங்களை மதிப்பிடுறது சின்னதா தான் எல்லாரும் மதிப்பிடலாம். ஐயா, தாவீதை சின்னதா தான் மதிப்பிட்டாங்க. அவங்க அப்பா பெருசா ஒண்ணு தாவீதை நம்பல, அவங்க சகோதரர்கள் பெருசா நம்பல, ராஜா பெருசா நம்பல. ஏன் தெரியுமா? இவனுடைய தோற்றத்தை பார்த்து, இவனுடைய வளர்ச்சியை பார்த்து அவங்க நம்பல. ஆனா கர்த்தர் அவனை நம்பினாரு. அல்லேலூயா. கர்த்தர் அவனை பழக்க வச்சாரு, கர்த்தர் அவனை உருவாக்கினாரு, கர்த்தர் அவனை போருக்கு யுத்தத்துக்கும் பழக்க வச்சாரு. ஆனா கர்த்தர் நம்பினார். அல்லேலூயா. கர்த்தர் நம்பினான். ஆனா தாவீது கர்த்தரையே முன்னிறுத்தி செய்தான். ஐயா, நாமும் நம்மை எல்லாம் முன்னிறுத்தி செய்கிறது, நம்முடைய வீடுகளிலே, நம்முடைய காரியங்களிலே தேவனை முன்னிறுத்தி செய்யும் பொழுது நாம் எடுக்கிற முடிவை கர்த்தர் ஜெயமாய் மாற பண்ணுவா. நாம் எடுக்கிற ஒவ்வொரு விஷயங்களை கர்த்தர் ஜெயமாய் மாற பண்ணுவா. நம்மை கர்த்தர் ஜெயத்தின் பிள்ளைகளாய் மாற்றுவா. அவருடைய பிள்ளைகள் தோற்று போவது தேவனுக்கு விருப்பமில்லை. அவருடைய பிள்ளைகள் ஜெயமடைவதே கர்த்தருக்கு விருப்பம். நீங்க ஜெயமடைவது கர்த்தருக்கு விருப்பம். நீங்க தோற்று போவது கர்த்தருக்கு விருப்பம் அல்ல. நீங்க அடிமைப்பட்டு போகிறது கர்த்தருக்கு விருப்பம் அல்ல. நீங்க நிந்தனை அடைந்து கொண்டிருக்கிறது கர்த்தருக்கு விருப்பம் அல்ல. இஸ்ரவேல் ஜனங்கள் நிந்தை அடைந்து கொண்டிருப்பது கர்த்தருக்கு விருப்பம் இல்ல. அதனாலதான் தாவீதை உருவாக்கினா, அதனாலதான் தாவீதை பலப்படுத்தினா, அதனாலதான் தாவீதை அந்த பெலிஸ்தியரை ஜெயம் கொள்ள தாவீதின் மேல் அபிஷேகத்தை வைத்தார். இன்றைக்கு இஸ்ரவேலாகிய உங்களை கர்த்தர் ஜெயிப்பதற்கு தான் உருவாக்குறார் தவிர உங்களை தோற்று போவதற்கல்ல, உங்களை தாழ்த்தி விடுவதற்கல்ல. உங்களை யுத்தத்துக்கு பழக்க வைக்கிறது எதற்கு தெரியுமாயா? சத்துருவான பெலிஸ்தியனை ஜெயிப்பதற்காய். ஆமென், ஆமென். அப்ப நீங்க என்ன கேட்கணும் தெரியுமா? ஆண்டவரே, என்ன பழக்க வைங்க, என்ன யுத்தத்துக்கு பழக்க வைங்க, என்ன போருக்கு பழக்க வைங்க, என்ன சத்துருவை ஜெயிப்பதற்கு பழக்க வைங்க. அல்லேலூயா. இன்னைக்கு அவருடைய பலன் உங்கள் மேல கடந்து வரும். இன்னைக்கு அவர் உங்களை பலப்படுத்துவா. இன்னைக்கு அவர் உங்களை திடப்படுத்துவா. இன்னைக்கு அவர் உங்களை தேற்றுவா. இன்னைக்கு அவர் உங்கள் மேல் ஒரு பலனை கட்டளையிடுவா. உங்களை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிற அடிமைத்தனங்கள், அடிமையினால நீங்கள் அடிமைப்பட்டு கொண்டிருக்கலாம், பாவத்தினால் அடிமை கொண்டிருக்கலாம், பலவீனத்தினால் சத்துருவானவன் உங்களை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கலாம். அவன் உங்கள் மேல் கூட இருந்து அவனை பெரிய பலசாலி என்று உங்களுக்கு காட்டிக் கொண்டிருக்கலாம். இல்லையா, இன்று முதல் கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறது என்ன தெரியுமா? நீங்கள் அவனை குறித்தல்ல பயப்படுகிறது, உங்களை குறித்து அவன் பயப்படணும். ஏன் தெரியுமா? நம்மோடு இருக்கிற கர்த்தர் பெரியவர், நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கண்ணு புரியல. அந்த கோலியாத்தை குறிச்சு பயந்து கொண்டிருந்தாங்க, ஜனங்களுக்கு புரியல. ஆனா தாவீதுக்குள்ளே இருந்த அந்த பலன், தாவீதுக்குள்ளே இருந்த பரிசுத்த ஆவியானவருடைய பலன் அவனை மேற்கொள்ள வைத்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. என் கர்த்தர் நம்மை மேற்கொள்ள வைக்க போகிறார். நாம் அடிமைப்பட்டதிலிருந்து நம்மை மேற்கொண்டு பரிசுத்த ஜீவிதத்துக்கு நேரா தேவனுக்கு ஏற்றபடி நம்மை மாற்ற போகிறார். இன்னைக்கு உங்களை ஒப்பு கொடுங்கள் ஐயா. ஒரு கனை ஒப்பு கொடுத்து பாருங்க. ஆண்டவரே, என்னை பலப்படுத்தும் என்று சொல்லுங்க. இந்த பலவீனங்கள், இந்த என்னை பலவீனனாக்குகிற, என்னை பயன்படுத்துகிற இந்த பாவ ஜீவிதங்கள், இந்த சாத்தானின் கிரியைகள், பெலிஸ்தியன் என்னை விட்டு மாறணும் என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்தில் நீங்க கேட்பீங்கன்னா உங்களை கர்த்தர் மாற்ற போகிறேன். உங்களுக்காக ஒரு விஷயம் ஜெபிக்க போகிறேன். அன்பு நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைக்காய் உம்முடைய கரங்களிலே வருகிறேன். இதை